There's a race against time as we struggle for independence. இலங்கையிலிருந்து LTTE பயங்கரவாதிகளை முற்றாக ஒழித்து கட்டும் தேசிய நடவடிக்கையின் வெற்றிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். மிலேச்சத்தனமான பயங்கரவாதிகள் 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி மாவில்லாறு அணைக்கட்டை மூடி கிழக்கின் மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்க முயற்சி மேற்கொண்டனர். இந்நிலையில் பயங்கரவாதிகளுக்கு அப்பாவி மக்களின் உயிர்களை காவு கொள்ள இடமளிக்க முடியாது என்று தீர்மானித்த ஜனாதிபதி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முப்படையினருக்கும் பணிப்புரை வழங்கினார். இந்த நடவடிக்கைகள் இன்றைய ராணுவ வெற்றிகளுக்கு வலுவான அடிப்படையாக அமைந்தது. சம்பூர், வாகரை, கதிரவெளி, வெறுகல், கொக்கட்டிச்சோலை போன்ற பகுதிகள் மட்டுமன்றி தொப்பிகள வரை LTTயினரின் நடவடிக்கைகளை முற்றாக ஒழித்து கட்டிய படை வீரர்கள் கிழக்கின் வெற்றியை உறுதி செய்தனர். இவ்வெற்றிகள் பெறப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ படை வீரர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்தார். வாகரை பகுதிக்கு சென்ற ஜனாதிபதி படை வீரர்களுக்கு தைரியமூட்டினார். இந்நடவடிக்கை ராணுவ வெற்றிகளுக்கு பலன் சேர்த்ததாக படை வீரர்கள் தெரிவித்தனர். நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் உள்ள இலங்கை தூதரகம் மீது LTTE பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலுக்காக பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. இலங்கையில் உள்ள நோர்வே தூதரகத்திற்கு முன்பாக இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. ஒஸ்லோவில் உள்ள தூதரகம் மீதான தாக்குதலை கண்டித்து மகஜர் ஒன்றும் நோர்வே தூதரகத்திடம் கையளிக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள நோர்வே தூதரகத்தை அகற்றுமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். ராணுவத்தின் 554வது படைப்பிரிவு வீரர்கள் தேசிய புத்தாண்டை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். சுண்டிக்குளம் பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த புத்தாண்டு விழா பற்றிய தகவல்களை ரூபவாணியைச் சேர்ந்த அமல் சமந்த வழங்கியுள்ளார். பாரம்பரிய புத்தாண்டு விளையாட்டுகள் பல இடம்பெற்றன. 554வது படைப்பிரிவு கட்டளையிடும் தளபதி கர்னல் தீப்தி ஜெயசிங்க இதனை ஏற்பாடு செய்திருந்தார். சுண்டிக்குளம் களப்புக்கு அருகில் இந்த விளையாட்டுகள் நடைபெற்றன. வெள்ளம் உட்பட பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தமது நடவடிக்கையை முன்னெடுத்துச் சென்ற 55வது படை வீரர்களுக்கு இந்த புத்தாண்டு விளையாட்டுகள் ஒரு சவாலாக இருக்கவில்லை. 554வது படைப்பிரிவின் அழைப்பின் பேரில் 557வது படைப்பிரிவு வீரர்களும் இந்த விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். கயிறு இழுக்கும் போட்டி ராணுவ படைப்பிரிவுகளின் உடல் வலிமையை பரிசோதிக்கும் ஒரு களமாக விளங்கியது. பல்வேறு விளையாட்டுகள் அங்கு இடம்பெற்றன. ராணுவ நடவடிக்கை பிரதேசம் ஒன்றில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுள்ளன. பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் அங்கு இடம்பெற்றன. පොට්ටපොරහා කනමුඩිදීමත් කාටත් විනෝදය ගැන දුන් ක්‍රීඩා ඉසව්වක්. මෙහෙම් කලාපයක මෙලෙස පිහිනුම් ක්‍රීඩාවක් யுத்தம் காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்கு மஹிந்த சிந்தனை வேலைத்திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டத்தில் புதிய வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மீள் நிர்மாண திட்டத்தின் ஒரங்கமாக இது மேற்கொள்ளப்படுகின்றது. சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 5 கிராமங்களில் 185 வீடுகள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு தரவை கிராமத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட 26 வீடுகள் இதில் திறந்து வைக்கப்பட்டன. இளம் பல்கலைக்கழக மாணவர்களிடையே கல்வெட்டு சாசனங்கள் வாசிக்கும் திறனை வளர்க்கும் நோக்கில் சாசனவியல் பயிலரங்கொன்று அண்மையில் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இந்த பயிலரங்கு நடைபெற்றது.
தென்கிழக்கு, கிழக்கு, பேராதனை ஆகிய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் சீனா பத்மநாதன் உள்ளிட்ட கல்விமான்கள் இங்கு விரிவுரை நிகழ்த்தினார்கள். அக்கரைப்பற்று ஆண்ட்ரோ அமைப்பு ஏற்பாடு செய்த கூட்டு பசலை தயாரிக்கும் திட்டம் ஒன்று அக்கரைப்பற்றில் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த வைபவத்தில் கிழக்கு மாகாண விவசாய திணைக்கள பிரதிபலிப்பாளர் ASM ஹாரிஸ் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் அரசாங்கம் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கியதாக தெரிவித்தார். LTTE பயங்கரவாதிகளிடம் இருந்து முற்றாக விடுவிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தில் பல தசாப்தங்களின் பின்னர் இம்முறை புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது. முதன்முறையாக காத்தான்குடி போலீசார் ஒழுங்கு செய்திருந்த புத்தாண்டு நிகழ்வுகள் காத்தான்குடியில் இடம்பெற்றன. பெருந்திரளான தமிழ் மக்கள் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண சபை அமைச்சர் MLM ஹிஸ்புல்லா, மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவகீதா பிரபாகரன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். போலீஸ் அதிகாரிகளும் பிரதேச இளைஞர்களும் பாரம்பரிய போட்டிகளில் கலந்து கொண்டனர். இங்கு கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். மக்கள் வங்கியின் தப்தல் சேமிப்பு சான்றுகளுக்கு 15% வரையான உயர் வட்டி.